வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மிளகு காராச்சவ் பூண்டு ஃப்ளேவரோட எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிளகு காராச்சவுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 கப் அளவுள்ள கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுள்ள அரிசி மாவு, எந்த அரிசி மாவு வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி போட்டிருக்கிறது இடியாப்பம் மாவு சேர்த்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கிற வெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்கிறேன் நான். இதில் 2 வெள்ளைப்பல் பூண்டை நம்ம நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி கல்லில் தேய்ச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கணும். உங்கள்கிட்ட தனியாக பேஸ்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உரலில் பண்ணிக்கலாம். நிறைய செய்கிறப்ப மிக்சியிலேயே நீங்கள் நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து கொரன்னு பவுடர் ஆக்கிக்கணும். ரொம்ப ஃபைனாகவும் எடுக்கக்கூடாது, ஒன்றும் அதிகமாக இருந்தால் நம்ம குழலில் மாட்டிக்கும். இதை காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. உங்களுக்கு பெருங்காயம் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா அது கூட கொஞ்சம் 1/8 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி தேவைப்பட்டுச்சு. ரொம்ப திக்காக பூரி மாவு சப்பாத்தி மாவு கணக்குக்கு பிசையாமல் அதை விட கொஞ்சம் தளர்ச்சியாக மாவு பிசையணும். அந்த மாதிரி தளர்ச்சியாக பேசுகிறப்ப மட்டும்தான் உங்கள் காராச்சேவ் கடுக்கு முடுக்குன்னு இல்லாமல் நல்ல பொறன்னு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கையை கழுவிட்டு கொஞ்சம் எண்ணெய் தொட்டுட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி உள்ள கிச்சன் ப்ரெஸ்ஸில் உள்ள ஓட்டைகள் தட்டை தான் எடுத்துருக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட இது இல்லைன்னா முறுக்கு பிழிகிறதுல 3 ஓட்டைகள் உள்ள குழல் கூட எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் எப்படி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக கிள்ளி போட்டிங்கன்னா இந்த மாதிரி மேலே எழும்பி வரணும். இந்த சூட்டில் இருக்கிறப்ப காராச்சேவை நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். காராச்சேவ்லாம் கடைகளில் பார்த்திங்கன்னா காராச்சேவ் கட்டை இல்லை காராச்சேவ் கரண்டி ஒன்று வைக்கும், ஜாரணி கரண்டி மாதிரி, அதில் செய்வாங்க. நம்ம வீட்டில் செய்கிறப்ப இதில் செஞ்சாலே ரொம்ப நல்லா வரும். எண்ணெயில் போட்டிருக்கப்ப லைட்டாக அந்த மாதிரி குத்தி விட்டிங்க அப்படின்னா அதிலே உடஞ்சிக்கும். அப்படி இல்லைன்னா ஒன்றா முழுசாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் உடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சலசலப்பு அடங்கினதுக்கு அப்புறமா இதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம். கடைசியாக எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து இந்த மாதிரி பொரிய விட்டதுக்கு அப்புறமா இதையும் எடுத்து காராச்சேவில் போட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவரோட சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட பூண்டுக்கு மிளகு காராச்சேவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.